இன்றைக்கி நாம் வாங்க கிழங்கு மாவு தோசைக்கு மாவாடலாம் எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கிழங்க நீங்கள் இப்படி பீட்ரூட் சீவுற கட்டையில் இப்படி தூள் தூளாக சீவி வச்சுக்கோங்க. அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா கிரைண்டரில் ஆட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுக்கோங்க. அதாவது கிழங்கு அதிகமாக இருக்கணும், அரிசி கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அந்த கிழங்கு வாசம் அடிச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிழங்கு சீசனுங்களா, எல்லாமே எங்கள் ஊரில் கிடைக்கும். முத்து சோளமும் கிடைக்கும், கிழங்கும் கிடைக்கும், மஞ்சள் எல்லாமே எங்கள் ஊர் பக்கம் விளையும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கிழங்கு சீசன்லாம் எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா கிழங்கு தோசை காட்டுவாங்க, கிழங்கு வடை, கிழங்கு சிப்ஸு, கிழங்கு வேக வச்சு வணக்கி சாப்பிட்ருவாங்க. அதுவே ஒரு நேரம் சாப்பாடாகவே சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி உங்கள் ஊரில் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதை ஆட்டி கிரைண்டரில் ஆட்டிட்டு நம்ம சாயங்காலமாக தோசை ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சு ஊற்றிக்கலாம். கிழங்கு மாவு வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக அடிக்கும். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா